சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், நான் பண்ண தப்புக்கு நீங்க என்னைய மன்னிப்பியலா இல்லையான்னு பயந்து போயிருந்தேன். உங்க முகத்துல முழிக்க தைரியம் இல்லாமதே விடிஞ்சோ விடியாததுமா நான் யார்கிட்டயும் சொல்லிக்காம வேலைக்கு போயிட்டேன். ஆனா நீங்க எனக்காக இம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணுவீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மேடம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நன்றிய வார்த்தையில சொல்ல வேணாம், செயல்ல காட்டு, அது போதும். விட ஆனந்தி, அவங்க கோவம்லாம் சீக்கிரமே சரியாயிடும். நீ எதுவும் யோசிக்காம அப்பா அம்மா கூட நிம்மதியா இரு. ரெஜினா, சல்மா, நான் ஹப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க ஆனந்தி கூட இருந்து அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கோங்க. அதுக்கு என்ன, வர வச்சு எங்களால பாத்துக்க முடியாதா என்ன? வா ஆனந்தி. யாரும் என்கிட்ட பேசாதீங்க. ஏய், நல்லா தானே இருந்த, அதுக்குள்ள என்னடி ஆச்சு உனக்கு? மேடத்து கூட சேர்ந்து என்னம்மா நடிக்கிறிய? ஒரு நிமிஷம் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? எங்களை எப்படி எல்லாம் டென்ஷன் பண்ண, அதான் நாங்களும் உன்னை கொஞ்சம் டென்ஷன் பண்ணி வேடிக்கை பார்த்தோம். கோவப்படாத செலக்குட்டி. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்பா அம்மா எல்லாம் ஊருக்கு போயிட்ட பிறகு நான் பாத்துக்கிறேன். காயத்ரி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி, பாய். சரி சரி. ரெஜினா, சல்மா, அப்பா அம்மா உள்ள குளிப்பாங்க. இந்த 3 பசங்களையும் கொஞ்சம் மேல குளிக்க அனுப்பலாமா? சரி, நாங்க பாத்துக்கிறோம். வா போலாம். இல்ல எங்களால இங்க குளிக்கவே முடியாது. நீ ஆனந்திய கூப்பிடு. ஒரு நிமிஷம் கத்தாம நான் சொல்றத கேளுடா. அதெல்லாம் முடியாது, நீ ஆனந்திய கூப்பிடு. டேய், என்னடா என்ன லந்தம் கொடுத்துட்டு இருக்கிய? என்ன அது வேற ஒண்ணு இல்ல ஆனந்தி, உன்னை பாக்காத வரைக்கும் வாழையெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப உன்னைய பாத்துட்டானுங்கல்ல, அதான் வாழெல்லாம் 7 முழத்துக்கு நீளுது. என்னங்கடா உங்க பஞ்சாயத்து? இவங்க பாத்ரூம்ல குளிக்க மாட்டாங்களா? ஏண்டா, பாத்ரூம்ல குளிக்கிறதுல என்ன பிரச்சனை? என்ன ஆனந்தி, நம்ம எல்லாம் சவரக்கோட்டையில எப்படி குளிச்சவங்க? ஆத்துல அண்டர் பல்ட்டி, குளத்துல குட்டி காரணம், கிணத்துல சொர்க்கா நீச்சல், பம்பு செட்ல பல்ட்டின்னு குளிக்கிறதுல பல வகை இருக்குல்ல. எங்களை போய் இத்தினோண்டு பாத்ரூம்குள்ள விட்டு குளிக்க சொல்றியே? ஏண்டா, மாச கணக்கா குளிக்காத எருமைகளுக்கு பகுமானமா பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு கசக்குதா? உங்களுக்கா இங்க என்ன குளத்தையும் கிணத்தையுமா வெட்ட முடியும்? பேச்சு நீ இதுல தலையிடாத. ஆனந்தி, இம்மாம் பெரிய ஊர்ல ஏரியே இல்லையா? எதுக்குடா கேக்குற? அங்க போய் குளிக்கதான். சிட்டிக்குள்ள எல்லாம் போய் ஏரியில குளிச்சா போலீஸ் தான் பிடிக்கும். இப்படித்தாம்மா என் புள்ள கூடவே இருந்து கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டாங்க. ஏதோ அவங்க வந்ததுக்கு பிறகுதான் கொஞ்சம் அமைதியா இருக்கிறா. இப்ப இங்கேயும் வந்து கரசல குடிக்கிறாங்க, பாத்தீங்களா? பேச்சி, எங்களுக்கு காக்கா நீச்சல்ல இருந்து கடப்பாறை நீச்சல்ல இருந்து உள் நீச்சல் வரைக்கும் எல்லாம் பழகி கொடுத்ததே ஆனந்தி தான். நாங்க ஆனந்திய குட்டிச்சோறாக்கணுமா?